உன் ஆவியை யாரும் காயப்படுத்த முடியாது, ஆனால் உன் சரீரத்தை பேசியே காயப்படுத்தலாம். அதுக்கு மீடியேட்டர் யாரு? ஆத்மா. நிறைய பேர் ஈஸியாக பேசணுன்னே உடஞ்சிருவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஆத்மா பார்க்குற அந்த காரியத்திலேயே ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. ஈஸியாக தீர்மானிச்சிருவாங்க, இது அவ்வளோதான் முடியாது அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆத்மா பார்க்குறதே நம்பி 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 பழகி போயிருக்கு. நம்ம ஆத்மாவுக்கு வசனத்தின் மேலே நாட்டத்தை கொடுக்க மாட்டோம். நம்ம ஆத்மாவுக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தில் அதுக்கு உயிரோட்டம் கொடுக்க மாட்டோம். ஆத்மா எவ்வளவுக்கு எவ்வளோ பலப்படுதோ அந்த ஆத்மா ஆவிக்குரிய காரியம், ஆவி மனுஷனை வெளியே கொண்டு அற்புதத்தை செய்யும். உனக்குள்ள அது வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு அந்த ஆவி காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த ஆத்மா எங்கே அதிகமாக சார்ந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். பார்க்கறதையே நம்புதா, கேட்கறதையே நம்பின்னு இருக்குதா, அந்த 5 புலன்களையும் சார்ந்து வாழுதா அந்த ஆத்மா? பயத்தை பார்க்கும் ஆத்மா, 4 பேர் பேசுறத அந்த ஹர்ட்டிங்ஸை பார்க்கும், இல்லை உன்னை சுற்றி நடக்கிற சவால்களை பார்க்கும். எல்லாத்தையும் பார்த்தாலும் இந்த ஆத்மா என்ன சொல்லணும்? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவருடைய வார்த்தை என் கூட இருக்கு, அவர் என்னோடு இருக்கிறார், அவர் சொன்னதை எனக்கு செய்வார்னு சொல்லி இந்த ஆத்மா பலப்பட 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 இந்த ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணுவான்? சரீரத்தில் மகிமையை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பான்.